அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: மின் கட்டணம் செலுத்த தமிழ்நாடு மின்சார வாரியம் புதிய விதியை இன்று முதல் அறிமுகப்படுத்தியுள்ளது. அதன்படி 4000க்கு மேல் உள்ள மின் கட்டணத்தை இனி ரொக்கமாக கவுண்டர்களில் செலுத்த முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு கடைகள் வைக்க விரும்புவோர் இணையதளம் வழியாக விண்ணப்பிக்குமாறு தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்களை 19ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அக்டோபர் 9, 10ஆம் தேதிகளில் சென்னையில் இருந்தும் பிற இடங்களில் இருந்தும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நான்காவது அறிவிப்பு: தமிழகத்தில் அக்டோபர் 29ஆம் தேதி வரைவு பட்டியல் வெளியீடு. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க 4 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் என தலைமை தேர்தல் அதிகாரி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: பாஸ்போர்ட் சேவை இணையதளமானது திங்கட்கிழமை காலை 6 மணி வரை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாஸ்போர்ட் இந்தியா .gov.in என்ற பாஸ்போர்ட் சேவை இணையதளத்தில் தொழில்நுட்ப பராமரிப்பு பணி தற்போது நடைபெற உள்ளது. ஆறாவது அறிவிப்பு: வருங்காலங்களில் நடத்தப்படும் கலை நிகழ்ச்சிகளை குறவன் குறத்தி ஆட்டம் என அழைக்கக்கூடாது என்றும் நிகழ்ச்சி கலைகளின் போது அப்பெயர்களில் அழைக்கப்படக்கூடாது என்றும் தமிழ்நாடு மாநில ஆதி திராவியர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: அக்டோபர் 15ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் ஒன்றை அளித்துள்ளது. அக்டோபர் 2வது வாரத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்க சாதகமான சூழ்நிலை உள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளம், ஆந்திரா பிரதேசம் சில பகுதிகளில் வடகிழக்கு பருவமழைக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் டெங்கு பாதிப்பு இல்லை எனவும் மழைப்பொழிவு அதிகமானதால் கிராமப்புற பகுதிகளில் காய்ச்சல் தடுப்பு முகாம்கள் போடப்படும் எனவும் அமைச்சர் தகவல் ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடைசியாக 9வது அறிவிப்பு: பண்டிகை காலத்தை முன்னிட்டு தாம்பரத்திலிருந்து கொச்சிவேலி இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. அக்டோபர் 11, 18, 25 மற்றும் நவம்பர் 1, 8, 15, 22, 29 மற்றும் டிசம்பர் 6, 13, 20, 27இல் தாம்பரத்திலிருந்து சிறப்பு ரயில் இயக்கப்படும் எனவும் மறுமார்க்கத்தில் அக்டோபர் 13, 20, 27 மற்றும் நவம்பர் 3, 10, 17, 24 மற்றும் டிசம்பர் 1, 8, 15, 22, 29இல் கொச்சிவேலியிலிருந்து ரயில் புறப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.